நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணுவேனான்ற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என்னோட ஆன்ட்டி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதனால் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. நான் ஃப்ளைட்டில் வந்து காலை வைக்கிற வரைக்கும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வருவேன்னு. வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி. இத்தனை நாள் வந்து நான் வீடை மிஸ் பண்ணேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மிஸ் பண்ணலை யாரையும். அப்பப்போ பேசிக்கிறோம், எல்லாம் அப்பப்போ எல்லா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால் அந்த இது இல்லை. பட் இந்த மொமெண்ட்டில் வந்து உங்களை எல்லாம் திரும்ப மீட் பண்ண முடியாது, அதை மிஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு. இங்கே நிறைய பேர் எல்லாருமே நல்லா பழகுறீங்க, நல்லா பேசுறீங்க. ஒரு நல்ல டீம் இருந்தது. அப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷன் வேறு இங்கே கிடைச்சிது. ஆனந்த் சார் வந்து திவ்ய தேசத்தில் எல்லாம் பார்த்துட்டே சொன்னோன்னே நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம். எல்லாம் ஐயோ சார் பார்த்துருக்காங்க, நம்மளும் எதாவது ட்ரை பண்ணுவோம், நம்மளே முடிஞ்ச அளவுக்கு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப்லாம் நோண்டி இந்த கோயில் எங்கே இருக்குது, அடுத்து நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போகலான்னு பிளான் பண்ணுவோம். நிறையா கோயில் இருக்குது, எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சாச்சா வந்து வந்ததுலேருந்தே நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன் அவரோட ஆக்டிவிட்டீஸு. ஷி ஸோ என்தூ அண்ட் எனர்ஜெட்டிக். அது வந்து எப்போவுமே இருக்கணும். இந்த சின்ன ட்ராவல் வந்து நம்மளை நிறைய டயர்ட் ஆக்கிடுச்சு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ நம்ம கூட தான் அவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஹி ஸோ பிஸி அண்ட் எனர்ஜெட்டிக். அதை வந்து நான் அவர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதே எனர்ஜியோட நம்மளும் எல்லா நேரமும் ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் முடியலனா கூட ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வந்து நிறைய பேர் என்னோட ஏஜ் கூட இருக்கவங்களாம் இருக்காங்க. பட் எல்லாருமே வந்து ஒரு கோவில்னோட அது எப்படியாவது நம்ம பார்க்கணும், வேணும். ஒரு இடத்துல நான் கூட நிறைய இடத்துல சரி நீங்கள் போய் எல்லாத்தையும் நான் அங்கே உட்காந்துட்டேன் அப்படிலாம் உட்காந்துட்டேன். ஆனால் நிறையா விடாமல் எங்கள் அக்கா ஒரு சின்ன கோயில் இருந்தால் கூட விடாமல் ஓடி போய் அங்கே என்ன சாமி இருக்குன்னு பாட்டு வரேன்னு எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எந்த ஒரு ட்ரிப்னாலும் இன்னொரு ட்ரிப்பில் வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். உலகம் ரொம்ப சின்னது, நம்ம எல்லாரும் அப்படியே பிரிஞ்சு போயிடலாம். எங்கேயாவது ஒரு நாள் எங்கேயாவது இதே போல ஒரு ட்ரிப்பில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். இந்த நல்ல ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அசோக் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த முக்திநாத்தை வந்து பார்த்துட்டு வந்தோடனே ஏதோ நம்மளே அப்படியே முக்தி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த சின்ன பசங்க நம்ம எல்லாரையும் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா ஒரு ஹாப்பியாக வச்சுக்கிட்டது ஹரிக்குட்டி. இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது எனர்ஜெட்டிக்காக இருந்தது, நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக வந்தாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ் ட்ரிப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.